சகோதரர் ராதா ரவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திரைத்துறை ஓர் சமூக பார்வை என்ற கருத்தரங்கம் கூட்டமைக்கப்பட்ட ஒரு நோக்கமே சமீபத்தில் வந்த திரைப்படத்தினுடைய அந்த கருத்தாக்கத்திற்குண்டான எதிர்ப்புகள் முஸ்லிம் சமூகத்திலிருந்து வெளிவந்திருந்தாலும் அதனுடைய உண்மைகளை, தாக்கங்களை, பிரதிபலிப்புகளை அறிந்தவர்கள் என்பதால் உங்களுடைய கருத்துக்களை அழகான முறைகளில் சினிமாக்களின் யதார்த்தங்களோடும் சமூகத்தினுடைய யதார்த்தங்களோடும் பழமையான திரைப்படங்களுடைய யதார்த்தங்களோடும் நகைச்சுவையோடும் அழகான முறையில் சொன்னீர்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய சமூகமும் அதனை அழகான முறையில் வரவேற்றார்கள். இதுதான் உண்மை. திரைத்துறைக்கும் இந்த சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் வித்தியாசம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, வித்தியாசமே இல்ல. இந்த திரைத்துறையை முழுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. முஸ்லிம்கள் வரவேற்றிருக்கிறார்கள், திரைத்துறையை வரவேற்றிருக்கிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள். உங்களுடைய கருத்தாக்கங்கள், சகோதரர் சீமான் அவர்கள் சொன்னது போல நல்ல நல்ல கருத்தாக்கங்களை பிரதிபலிப்பது வேறு, உங்களுடைய வியாபாரங்களுக்காக கருத்தாக்கங்களை திணிக்காதீர்கள் என்ற அடிப்படையில் சகோதரர் ராதாரவி அவர்கள் சொன்னது போலவும் இப்பொழுதுள்ள சூழல்களில் சினிமாக்கள் அப்படி இப்படி பல பொய்மைகளை உட்புகுத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இருந்திருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் பிரதிபலிப்பாக வரக்கூடிய சமயங்களில் அது எங்களுடைய மனதுகளை புண்படுத்தக்கூடிய வடுக்களாக, ரணங்களாக, காயங்களாக இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம் இப்பொழுது வெளித்திருந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஏன்னா சினிமா துறைகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி பிற நபர்களிடத்தில், ஏன் இந்த முஸ்லிம்கள் இதுவரைக்கும் எதுக்கல, இப்ப மட்டும் எதுக்குறாங்க, என்ன காரணம், என்ன காரணம்? விஜயகாந்த் எடுக்காத படமா, அர்ஜுன் எடுக்காத படமா என்று. உண்மைதான், 1992ஆம் ஆண்டு பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்தியாவில் வெடிகுண்டு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என அடையாளப்படுத்தப்பட்ட சம்பவங்களும் அதிகமாக நிகழ்ந்தது. அப்பொழுதும் முஸ்லிம்களுடைய இயக்கங்களும் இருந்தது, முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், சமுதாய துடிப்புள்ள இளைஞர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் இந்த சமூகத்தினுடைய உண்மை நிலை என்னவென்றால், அப்பாவிகளை வீடுகளில் போய் தீவிரவாதி என பிடித்து இழுத்து காவல்துறை காவல் நிலையங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய சமயத்தில் அது பொய் என்று நமக்கு தெரியும், அது பொய் என்று சமூகத்துக்கு தெரியும், அது பொய் என்று ஜமாத்துக்கு தெரியும், அது பொய் என்று இயக்கத்திற்கு தெரியும். ஆனால் நாங்கள் யாரு கேட்டாலும் கேட்டவனும் தீவிரவாதி என்ற சூழலில் இருந்த நிலைகள் மாறி இன்றைக்கு உண்மை தீவிரவாதம், தீவிரவாத சம்பவங்கள், தீவிரவாதிகள், வெடிகுண்டுகள் வைக்கக்கூடியவர்கள் யார் என்ற உண்மை இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அரசு செய்யப்பட்ட, கைது செய்யப்பட்ட முஸ்லிம்கள் அப்பாவிகள் என 14 வருடங்கள் கழித்து, 10 வருடங்களுக்கு கழித்து நீதிமன்றங்களின் வாயிலாக இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாவிகள் என, யாருமே தீவிரவாதிகள் என இதுவரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் கூறவே இல்லை. அப்பாவிகள் என விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்துல எங்களுடைய வெந்த புண்ணில் வேர்களை பாய்ச்சுவதை போல உண்மை தீவிரவாதம் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த சமூகத்தை இழிச்சியாய சமூகமாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில வியாபார நோக்குடையவர்கள், உன்னுடைய வியாபாரத்தை நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கொள், ஆனா உங்களுடைய பிரச்சாரங்களும் தாக்கங்களும் எங்களுடைய மனங்களை ரணங்களாக ஆக்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வியாபாரத்திற்கு எங்களை பலிகடாக்களாக ஆக்காதீர்கள். எங்களுக்கு கமல்ஹாசன் எதிரி அல்ல, எங்களுக்கு அர்ஜுன் எதிரி அல்ல, எங்களுக்கு விஜயகாந்த் எதிரி அல்ல, சினிமா துறையில் இருக்கக்கூடிய யாருமே எங்களுக்கு எதிரி அல்ல. உங்களுடைய வியாபாரத்திற்காக எங்களை புண்படுத்தாதீர்கள். அப்படி முஸ்லிம் சமூகத்தை பற்றி எடுக்க வேண்டும் என்றால் உண்மையை எடுங்கள், உண்மை நிலை என்னவென்பதை நீங்கள் எடுங்கள். நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இது போன்ற ஒரு சூழல்கள் இருக்குது. இதற்கு மத்தியில் அழகான முறையில் தீமூட்டக்கூடிய சில வேலைகளை சில நபர்கள் திரைத்துறைக்கும் முஸ்லிம்களுக்குமே ஆகாது என்கக்கூடிய ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே, அதுதான் இல்லை என்பதனை வெட்ட வெளிச்சமாக ஆக்குவதற்கு உண்டான ஒரு விதையாகத்தான் இந்த கருத்தரங்கத்தினை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். செய்திருந்து அழகான முறையிலும் இதை முடித்து வைத்திருக்கிறோம். இதனுடைய பிரதிபலிப்புகள் என்பது சாதாரணம் அல்ல.
இந்த தீவிரவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதிபலிப்புகள் தான் அப்துல் கலாமை அமெரிக்காவினுடைய ஏர்போர்ட்டுக்குள் செக் பண்ணித்தான் விடுவேன், சோதனை செய்துதான் விடுவேன் என்று சொன்னது அவர் இந்திய ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காக அவரை சோதனை செய்யவில்லை, முஸ்லிம் என்ற காரணத்திற்காகத்தான் அவர் சோதனை செய்யப்பட்டார். ஷாருக் கான் என்ற சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் என்பதற்காக அவர் சோதனை செய்யப்படவில்லை, அவர் ஒரு முஸ்லிம் என்பதற்காகத்தான் சோதனை செய்யப்பட்டார். ஏன் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரன் ஹம்னான்னு சொல்லக்கூடிய கிரிக்கெட் வீரன் அவனுடைய மேட்சில் அந்த பந்தை போய் பிடிச்சிட்டான், அங்க வர்ணனை செய்யக்கூடியவன் என்ன சொல்றான் தெரியுமா? தீவிரவாதி பந்தை பிடித்து விட்டான், வர்ணனை செய்கிறான். அப்ப இந்த தீவிரவாத பெயர்கள் எப்படி உருவாகியது? நாம் நினைக்கக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக பார்க்கக்கூடிய இது போன்ற சினிமாவும் அந்த கருத்தாக்கமும் ஒரு பகுதியாக இருக்கிறது என்ற ஒரு மனவேதனையில் தான் இனி வரக்கூடிய கலைத்துறையினர், இனி எடுக்கக்கூடிய உங்களுடைய படைப்புகள், படைப்பாளிகளுக்கு எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கக்கூடியது, தயவு செய்து உண்மைகளை எடுங்கள், யதார்த்தங்களை எடுங்கள். தவறுதலான முறையில் இது போன்று உங்களுடைய தொழிலுக்காக ஹாலிவுட்டுகளையும் ஹோலிவுட்டுகளையும் நுழைவதற்காக, அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய வல்லரசுகள் உங்களை தூக்கி கொண்டாடுவதற்காக தயவு செய்து தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியவனாக இந்த கருத்தரங்கத்தை அழகான முறையில் கலந்து கொண்டமைக்கிறோம். இங்கு அழகான முறையில் கலந்து தங்களுடைய கருத்தரங்கங்களை தெரியப்படுத்தியவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து